Hi friends, welcome to Cooking Shots. A feast for the eyes, feed to your tummy. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி அவுல் உப்மா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அவுல் மட்டுமே போதும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். உப்மா செய்ய தேவையான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த டைமில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். அதையும் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இதையும் நல்லா எல்லாமே வதக்கிக்கலாம். அவுல நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வடிகட்டி தண்ணி வடிய வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. உப்மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவுளுக்கும் சேர்த்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அவுல் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிளறுங்க. 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கிளறினதுக்கப்புறம் உப்மா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் அவல் உப்மா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் ஷாட்ஸ் சேனலை. அன்டில் பை பை, சைனிங் ஆஃப் ஃப்ரம் RJ.